திருக்கடையூர் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்க ஒரு அருமையான சிவஸ்தலம். இந்த ஊர் பார்த்திங்கன்னா அஷ்ட வீரட்டான ஸ்தலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் காலசம்ஹார மூர்த்தியாக அவதாரம் எடுத்து சிவபெருமான் யமனையே சம்ஹாரம் செய்து அவரோட அடியாரான பக்தரான மார்க்கண்டேயரை காத்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருக்கடையூர். இந்த திருக்கடையூர் பார்த்திங்கன்னா யமபயம் நீங்க, அதே மாதிரி நீண்ட ஆயுள் வேண்டி செய்யப்படும் சஷ்டியத்த பூர்த்தி, அதாவது 60ஆம் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க, பீமரத சாந்தி 70வது கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க, சதாபிஷேகம் 80வது கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆயுள் ஹோமங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம். அந்த திருக்கடையூரில் ஒரு சஷ்டியத்த பூர்த்தி, அதாவது 60ஆம் கல்யாணம் பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியானம் 2 மணியிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் எங்களுக்கு நேரம் இருந்ததுங்க. மயிலாடுதுறையில் தான் ட்ரெயின், அதாவது ரிட்டர்ன் போகிறதுக்கு சென்னைக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து புக் பண்ணியிருந்தேன். இந்த நேரம் இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு 5 கோயில்களை, அதாவது திருக்கடையூரை சுற்றி அதே சமயத்தில் மயிலாடுதுறை போகிற மாதிரி அந்த வழியில் இருக்க மாதிரி 5 கோயிலை பார்த்தங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த 5 கோயில்கள் என்னென்ன, அந்த கோயிலோட தனித்துவம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறது தாங்க. ரொம்ப ஒரு அருமையான வீடியோ, கண்டிப்பாக பாருங்கள். திருக்கடையூர்லேருந்து முதல்ல போனது பார்த்திங்கன்னா தர்பாரண்யேஸ்வரர் கோயில், அதாவது திருநள்ளாறு. திருக்கடையூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவுங்க. திருநள்ளாறுலேருந்து அடுத்த பார்த்த கோயில் பார்த்திங்கன்னா அம்பகரத்தூர் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்க அஷ்டபுஜ பத்ரகாளி அம்மன் கோயில், 8 கைகளோடு உள்ள பத்ரகாளி அம்மன் கோயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க சரஸ்வதி கோயிலுங்க. 4வதாக பார்த்தது பார்த்திங்கன்னா லலிதாம்பிகை கோயில். கூத்தனூர் சரஸ்வதி கோயிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமெய்ச்சூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க கோயில் தாங்க இந்த லலிதாம்பிகை கோயில். அதுக்கப்புறம் லலிதாம்பிகை கோயிலிருந்து பாம்புரநாதர் அப்படின்னு ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலத்துக்கு போயிருந்தோங்க. ஃபைனலாக பாம்புரநாதர் கோயிலிருந்து மயிலாடுதுறைக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இந்த கோயிலை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல பார்த்த கோயில் பார்த்திங்கன்னா பிராணாம்பிகை சமேத தர்பாரண்யேஸ்வரர் கோயில். இது பார்த்திங்கன்னா திருநள்ளாறு. நல மகாராஜா சனி பகவானோட தோஷம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக வழிபட்ட ஒரு கோயில், பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்கெல்லாம் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காங்க. ரொம்ப பழமையான ஒரு கோயில். கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்குமே, அதே மாதிரி மாலையில் 4:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி வாக்கில் இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். கூட்டம் அதிகமாக இல்லை. இங்கே சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மூலவர் சிவன் பார்வதியை தவிர ரொம்ப பிரபலமானது பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இங்கே இருக்க விநாயகரை பார்த்திங்கன்னா சொர்ண விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ரொம்ப ஒரு பழமையான கோயில். இங்கே பார்த்திங்கன்னா என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, திருமால், அதாவது விஷ்ணு, பிரம்மன், இந்திரன் இவங்க எல்லாருமே இந்த கோயிலை வழிபட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனன், நலன் இவங்களும் இந்த கோயிலை வழிபட்டதாக சொல்கிறாங்க. இது ஒரு பாடல் பெற்ற தலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருவாரூரை மையமாக கொண்டு திருவாரூரையும் சேர்த்து 7 கோயில்களை பார்த்திங்கன்னா சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தாங்க இந்த திருநள்ளாறு. ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்திங்கன்னா இந்த தியாகராஜர் சிலையோட ஒரு தனித்துவமான தாண்டவ நடனங்களுக்காக இந்த கோயில்கள்லாம் புகழ்பெற்றது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் இருக்க பார்த்திங்கன்னா நகர விடங்கர் அப்படின்னு அழைக்கப்படுவார். உன்மத்த நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அஜப நடனம். அதே மாதிரி மீதமுள்ள, அதாவது மொத்தம் 7 சப்த விடங்க தலங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பான நடனம் இருக்குங்க. அடுத்து பார்த்தது பார்த்திங்கன்னா அம்பகரத்தூர் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்க பத்ரகாளி அம்மன்க. 8 கைகளோடு இருக்க அம்மன், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சாமியை பார்க்கும்போதே கூஸ் பம்ப் மொமெண்ட் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அருமையான மொமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப அருமையான கோயில் அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் கோயில், அஷ்டபுஜ பத்ரகாளி அம்மன் கோயில்.
பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெருமாள் கோயிலும் இருந்தது. ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூத்தனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க சரஸ்வதி கோயிலுக்கு தாங்க வந்திருந்தோம். சரஸ்வதி தேவிக்கு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான இடத்துலையே தான் இருக்கும். அதில் ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் தான் இந்த கூத்தனூர் பழமையான கோயில். எல்லா கோயில்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பூஜை சாமான்கள் இருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாட புத்தகங்கள், பேனா, பென்சில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து மாணவர்கள் வாங்கி அந்த சாமி முன்னாடி வைத்து வழிபட்டால் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கூத்தனூர் சரஸ்வதி கோயில். அடுத்த கோயில் பார்த்திங்கன்னா லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி கோயிலுங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான கோயில். சிற்ப வேலைப்பாடுகளுக்கு புகழ்பெற்ற ஒரு கோயில். இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா தேவார பாடல் பெற்ற தலம். திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற ஒரு கோயிலுங்க. காவிரி தென்கரையில் இருக்க 56வது தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க சிவன் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பாள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்கர பீடத்தில் ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு கோலம். அதாவது வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்ட மாதிரி இருப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து ரொம்ப அரிதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 119வது தேவார தலமாகும். கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணியிலிருந்து மத்தியானம் 12:30 மணி வரைக்கும், அதே மாதிரி மாலையில் 4:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. சிற்ப வேலைப்பாடுகளுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதாவது கோஷ்டத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் அம்பாளையும் இந்த மாதிரி ஒரு காட்சியில் பார்க்குறது ரொம்ப ஒரு அரிது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் 3 நிலைகளோடு இருக்குங்க. மொத்தம் 2 பிரகாரம் இருக்கும். அம்மனுக்கு தனியாக சன்னதி இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி இருப்பாங்க. சிவபெருமான் கிழக்க பார்த்த மாதிரி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மகா மண்டபத்தில் விநாயகர், உள்பிரகாரத்தில் நாகர், சேக்கிழார், சப்த மாதர்கள் பூஜித்த லிங்கம், அக்னி, யமன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சன்னதி இருக்குது. இந்த கோயிலில் வந்து இந்த அம்மனுக்கு முன்னாடி இந்த லலிதா சகஸ்ர நாமத்தையும் லலிதா நவரத்ன மாலையையும் படிப்பவர்களுக்கு அம்மனோட பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க துர்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குங்க. கிளியோடு இருப்பாங்க. அதாவது மதுரையில் மீனாட்சிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கும் கூட கிளிகள் இருக்குங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்காக தனியாக செஞ்சு வைக்கிற கிளி தாங்க. ஆனால் துர்கை இங்கே இருக்க திருமைச்சூரில் இருக்க லலிதாம்பிகை கோயிலில் இருக்க துர்கைக்கு சிலையிலேயே, அதாவது கல்லாலேயே கிளி இருக்குங்க. ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் இந்த மாதிரி கிளி இருக்குமா. சென்னையில் இருக்க திரிசூலநாதர் கோயிலில் இருக்க துர்கைக்கும் இதே மாதிரி கிளி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேனி மாவட்டம் சின்னமனூர் மாணிக்கவாசகர் கோயில்லையும் இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோயில் தாங்க லலிதாம்பிகை கோயில். அடுத்த பார்த்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான பிரம்மாம்பிகை சமேத பாம்புரேஸ்வரர் கோயிலுங்க. இதுவும் ஒரு பாடல் பெற்ற தலம். மிக பழமையான சோழர் கால கோயில். 274 பாடல் பெற்ற சிவாலயங்களில் 122வது தலம். கடைசியாக பார்த்தது ஒரு 8 மணி போல் மயூரநாதர் கோயிலுக்கு வந்துட்டோங்க. கோயில் வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கெலாம் மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப வேகமாகவே வந்தோம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக காலையில் 5:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. அதே மாதிரி மாலையில் 4லேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. ரொம்ப பெரிய கோயில். சிற்ப வேலைப்பாடுகள் இங்கவும் பஞ்சமே இல்லை. பார்த்திங்கன்னா இந்த வாசலே எவ்வளோ பெருசு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிரம்மாண்டமான வாசலை கடந்து உள்ளே போனீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். அபயாம்பிகை சமேத மயூரநாதர் கோயில் மயிலாடுதுறையில் இருக்க கோயில். இதுவும் ஒரு தேவார பாடல் பெற்ற தலம். இங்கே இருக்க ராஜகோபுரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. 9 நிலை ராஜகோபுரம். ரொம்ப பெரிய கோயில். உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயில். நேரமின்மையால் வேகமாக கோயிலை பார்த்துட்டு மூலவரையும் அம்பாலையும் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோங்க. திருக்கடையூரை சுற்றி உள்ள கோயில்கள் மயிலாடுதுறை போகிற வழியில் இது உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கோன்னு நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.